ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கணும். நம்ம எந்த கப் எடுத்துக்கிறோமோ அதில் தான் எடுத்துக்கணும். இந்த கோதுமை மாவில் நார் சத்து, கால்சியம் சத்து, புரத சத்து இதெல்லாம் இருக்கறனால நம்ம இதை முட்டை பணியாரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த சுகர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, இது நல்லா ஸ்பாஞ்சிங்காக வரும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டை குழந்தைங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும், அப்புறம் சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு, மூளை திறன் அதிகமாக இருக்கிறதுக்கு முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய நல்லா எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நம்மளுக்கு அந்த இட்லி மாவு பதத்தில் வரணும். நம்ம இட்லி ஊற்றுவோம்ல, அந்த பதத்தில் பணியாரத்துக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மிக்ஸிங் நல்லா வரணும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி ஊற்றுனா தான் உங்களுக்கு பொஃப்னு வரும் பணியாரம். இப்போ நான் ஊற்ற போகிறேன். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த இது வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அந்த பணியாரத்தை நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக புஃப்னு மேலே எலும்புது பாருங்கள். அப்படியே அழகாக எலும்புது பார்த்தீங்களா, புஃப்னு முட்டை மாதிரியே. நல்லா செவந்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து சேவ் பண்ணிட வேண்டியதான். இது மழை டைமு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் நிறைய ஹெல்த்தியான பெனிஃபிட் இருக்குது. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எல்லோரும் சாப்பிடுங்க.